மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், யெகோவா ராஃபா எந்த சுகமானவர், யெகோவா ரூவா எந்த மெய்ப்பரானவர். யெகோவா ராஃபா எந்த சுகமானவர், யெகோவா ரூவா எந்த மெய்ப்பரானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும். ஹல்லேலூயா. ஒரு சின்ன பையன் வந்துட்டு அவங்க அப்பாட்ட கேட்டானா, உங்க அப்பாட்ட என்ன கேட்டானா, ஆண்டவருடைய சைஸ் என்னப்பா அப்படி சொல்லி கேட்டானா. ஏசப்பாவோட அளவு என்ன, சைஸ் என்ன அப்படி சொல்லி கேட்டாராம். அதுக்கு வந்துட்டு அந்த அப்பா வந்துட்டு வெளியில கூட்டிட்டு போய் ஒரு மேல வானத்தை காமிச்சு ஒரு ஏரோப்ளேனை காட்டினாராம். ஏரோப்ளேனை காட்டி அது மேல பாரு எவ்வளவு பெருசு, எப்படி தெரியுது உனக்கு அப்படி சொல்லி கேட்டாராம். அது வந்து எனக்கு ரொம்ப சின்னதா இருக்கு, என் கண்ணுக்கு ரொம்ப தெளிவா தெரியுது அப்படி சொல்லிட்டு சொன்னாராம். அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஏர்போர்ட் கூட்டிட்டு போனாராம். விமான நிலையத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த ஏரோப்ளேன் காட்டினாராமா. காட்டிட்டு இப்ப எப்படி இருக்கு இந்த ஏரோப்ளேன் அப்படி சொல்லி கேட்டாராம். ரொம்ப பெருசா இருக்கு, என்ன ரொம்ப அழகா இருக்கு, நான் இதை நினைச்சு கூட பார்க்கல, அவ்வளவு தூரத்துல பார்க்கும்போது குட்டியா இருக்கு, பக்கத்துல பார்க்கும்போது இவ்வளவு பெருசா பிரம்மாண்டமா இருக்கு அப்படி சொல்லிட்டு சொன்னாராம். இதே போலதான் அவர் வந்து சொன்னாராம், இதே மாதிரிதான் ஆண்டவரும், நீ எந்த தூரத்துல வச்சு பாக்குறியோ அதே மாதிரிதான் அவர் இருப்பாரு. பக்கத்துல வச்சு பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப பெருசா தெரிவாரு, அவர் தான் உலகத்திலேயே ரொம்ப பெரிய ஆண்டவர் அப்படி சொல்லிட்டு காட்டுவார். இதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நீங்க எவ்வளவு தூரமா வச்சிருக்கீங்களோ ஆண்டவரை, அவர் தேடாம எவ்வளவு நேரம் வச்சிருக்கீங்களோ அந்த அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவரை நெருங்கி போகும்போது அவர் எவ்வளவு பெரியவர் என்று வாழ்க்கையில காட்டுவாரு. உங்கள் வாழ்க்கையில அவர் வலுவாமல் காத்துக்கொள்வாரு. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் இலைப்பெயர்ந்தாலும் என்னென்ன காரியங்கள் உங்களை விட்டு போனாலும் திரும்பி அது ரெட்ட தனியாக யோபுக்கு எப்படி கொடுத்தாரோ அதே போல உங்க வாழ்க்கையில ரெட்ட தனியா கொடுக்காம இன்னும் எத்தனை மடங்கு ஒரு நாள் கொடுக்க முடியுமோ அத்தனை மடங்கு எல்லாவற்றையும் அவளுக்கு கொடுத்து வெள்ள எடுத்துவாரு. இது வந்து கண்ணிலே மூடி ஒரு பாடலை பாடலாம். கூடவே நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே நான் வாழ
சாமி, இந்த நேரத்துல உங்களை கருத்துல ஒப்பு வைக்கிறோம் ஏசப்பா. நீங்க யார் என்று தெரிந்து கொள்ளுங்க. உங்களை நீங்க படைத்த ஆண்டவர் வந்துட்டு எவ்வளவு பெரிய ஆண்டவர். இந்த உலகத்தையே படிச்சாரு. இந்த உலகத்தை கூட 6 நாள் தான் படிச்சாரு. 6 நாள் படிச்சுட்டு அவரு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்புறம் நல்லது என்று கண்டு அவர் படைச்சாரு. ஆனா உங்களை வந்துட்டு 9 மாசம் 10 மாசம் வயிற்றுல வச்சு எவ்வளவு அழகா உங்களை உருவாக்க முடியுமோ அவ்வளவு அழகா 9 மாசம் 10 மாசம் உங்களை வயிற்றுல வச்சு சும்மா ஆண்டவருக்கு உங்க வாழ்நாள் முழுதும் அவர் காக்க வல்லவரா இருக்கிறாரு. அதை நீங்க உணர்ந்து கொள்ளுங்க. நீங்க உணர்ந்து அவர் கூட நீங்க வாழ்நாள் முழுவதும் அவர் கூட நடங்க. எந்த ஒரு காரியத்திலும் நீங்க கைவிட்டாலும் அவர் கைவிடாத தேவனா இருக்கிறாரு. எந்த ஒரு காரியத்திலும் மனவடைந்து போயிடாதீங்க. ஆண்டவருடைய சமூகத்துல உட்காருங்க. அவர் எந்த நேரத்திலும் வந்தாலும் அந்த நல்ல தகப்பன் வந்துட்டு அந்த தகப்பன் வந்துட்டு அந்த கெட்ட குமாரன் தேடி வரும்போது அவர் எப்படி அழைச்சு கொண்டாரோ அதே போலதான் நீங்க என்ன தப்பு செஞ்சுட்டு நீங்க என்ன இழந்து கொண்டு வந்தாலோ திரும்ப உங்களுக்கு எவ்வளவு தூரத்துல இருந்து பாக்குறாரோ அந்த நேரத்துல எவ்வளவு தூரத்துல இருந்து கட்டி பிடிக்க அணவணிக்கதான் அவர் உங்க கூட இருக்காரு. பைபிள் ஒரு வசனம் இருக்கு. 1 நாளாகவும் 16:25 கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர் அப்படி சொல்ற ஒரு வசனம் இருக்கு. அதே போல சில வசனங்கள் எல்லாம் துதிக்கப்படத்தக்கவர், ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர், புகழப்படத்தக்கவர், மகா பலம் உள்ளவர், யோசனையில் பெரியவரும் செயலில் வல்லவருமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வசனங்கள்லாம் இருக்குது. இதே போல வந்து நம்முடைய வாழ்க்கையில அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாருன்னு நீங்க தான் அவர் தெரிஞ்சு கொள்ளணும். நீங்க தான் ருசிச்சாதான் அவர் ஆண்டவர் எப்படி என்று உங்களுக்கு தெரியும். ருசிக்காம இருக்கும்போது எப்படி அவரை ஆண்டவர் எப்படி என்று தெரிந்து கொள்வீங்க. அந்த பையன் அப்பாட்ட போய் கேட்டான், அந்த எப்படி ஏசப்போட சைஸ்ன்னு அப்படி சொல்லி கேட்கும் போதுதான் அவரோட காரியத்துக்கு ஒரு சொல்லிதான் அவர் எப்படிப்பட்டவர்னு சொன்னாரு. அதே போல நீங்க அவர்கிட்ட போய் கேட்டாதான் நீங்க எப்படிப்பட்டவர். நீங்க அவர் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் இப்படி, ஆண்டவர் அப்படி, எனக்கு இது செஞ்சாரு அது செஞ்சாரு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா நீங்க ருஷ்டா மட்டும் தான் உங்களுக்கு எப்படி அவரை உங்களுக்கு தெரியும். உணர்ந்து எல்லாவற்றையும் நீங்க அவரோடு கூட வழிநடத்துங்க. அவருடைய கருத்துல உங்களை ஒப்புவீங்க. கர்த்தர் உங்களை வாழ்க்கையை சமாதானத்தாலையும் அற்புதங்களாலும் எப்படி நீங்க குப்பையில இருந்தா கூட தூக்கி அவர் ராஜா சிங்காசனத்துல உட்கார வைப்பாரு. நீங்க உணர்ந்து கர்த்தருடைய கையில ஒப்பு கொடுங்க. ஏசப்பா இந்த பிள்ளைகள் இந்த நேரத்துல ஒப்பு கொடுத்துருக்காங்க. இந்த பிள்ளைகளை வழி நடத்துங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் இந்த நேரத்துல மனம் திரும்பி அந்த யாரே எந்தெந்த நேரத்துல இங்க வந்துட்டு இப்பொழுது நம்ம கையில ஒப்பு வச்சிருக்காங்களோ அந்த பிள்ளைகளை பாருங்க ஆண்டவரே. எந்த ஒரு காரியத்திலும் அவங்களை விட்டு விடாதீங்க ஏசப்பா. கைவிடாதீங்க ஆண்டவரே. நீங்க கைவிடாத தேவன் ஏசப்பா. நாள் முழுதும் பாதுகாத்து கொள்ளுங்க. அந்த வாழ்நாள் என்ன நாள் நீங்க நீடிச்சு வச்சிருக்கீங்களோ அந்த வாழ்நாள் முழுதும் கணின் மணி போலையோ இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்துங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை நம்ம கருத்துல வைக்கிறோம். இந்த ஆராதனை ஆஸ்வதிக்கிறோம் ஏசப்பா. ஆராதனை உங்களுக்கு கருத்துல வைக்கிறோம். அற்பமா இருந்தாலும் இந்த நேரத்துல நாங்க வந்து கொஞ்ச நேரத்துல ஆராதித்திருப்போம் ஆண்டவரே. உங்களை கருத்துல வைக்கிறோம். ஆஸ்வதிங்க வழிநடத்துங்க. நீ வரும் வேலையில ஒவ்வொன்றையும் கருத்துல வைக்கிறோம். பாதுகாத்து கொள்ளுங்க. ஆமென்.